ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರ ರಕ್ಷಕರು ವಿಮೋಚಕರು ಆದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಪವಿತ್ರ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಮುಂಜಾನೆಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. 2025 வருடத்திலே முழுவதுமாக நம்மை கண்ணிமை போல் காத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 2025ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾದು ಕಾಪಾಡಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த 2026 வருடத்திலே முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ಈ 2026ನೇ ವಿಶ್ವಿಯಲ್ಲಿ ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡೋ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அது அவருடைய கிருபை, அவருடைய தயவு, ಅದು ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತು ದಯವಾಗಿದೆ. எல்லாவற்றிற்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ಕೃಪೆಯುಳ್ಳ ಒಳ್ಳೆ ದೇವರೇ, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு கால் எடுத்து வைக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಈ ಹೊಸ ವರ್ಷಕ್ಕೆ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುವಂತೆ ನೀವು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. கடந்த வருடம் முழுவதுமாய் தம்முடைய வாக்குத்தத்த வசனங்களினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ಕಳೆದ ಇಡೀ ವರ್ಷವು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ ದಾರಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த புதிய வருடத்திலே நீர் வைத்திருக்கிற திட்டங்களை எங்கள் கர்த்தராகிய தேவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ಈ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯೋಜನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುವಂತೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லாவற்றையும் அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಪವಿತ್ರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಾವು ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ನೀವು ಮಾತನಾಡಿರಿ, ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ಆನ್ಲೈನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡುವ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உலகத்துல எந்த மூலை முடுக்களே இந்த காணொளி காட்சியாய் பார்க்கிறார்களோ, ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಈ ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೋ ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ನೀವು ಮಾತನಾಡಿ, நாங்கள் கேட்கிறோம். ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಲೋಕ ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳೊಂದಿಗೆ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ಈ ಹೊಸ ದಿನವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ಇಂದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲಿರುವ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஏசாயா 60 அதிகாரத்திலே முதல் வசனம். ಏಷಿಯಾ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 60ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯ 1ನೇ ವಾಕ್ಯ வாசிக்கிறேன். எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை வாசிப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ದಯವಿಟ್ಟು ನೀವು ಸಹ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸೇವಕರೊಡನೆ ಓದಿ ಅದನ್ನು ರಾಯಿಸುವುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಲಭಿಸುವುದೆಂಬುದಾಗಿ ನಾವು ಭಾವಿಸುತ್ತೇವೆ. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ಏಳು ಪ್ರಕಾಶಿಸು, ನಿನಗೆ ಬೆಳಕು ಬಂತು, ಯೆಹೋವನ ತೇಜಸ್ಸು ನಿನ್ನ ಮೇಲೆ ಉದಯಿಸಿದೆ. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ನೀನು ಪ್ರಕಾಶಿಸು. ஏனென்று சொன்னால் ಏಕೆಂದರೆ அநேகருடைய வாழ்க்கையிலே ಅನೇಕರ ಜೀವನದಲ್ಲಿ முடக்கப்பட்டு இருக்கிறார்கள். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. முதல் மனிதனாகிய ஆதாமுடைய வாழ்க்கையிலே ಪ್ರಥಮ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ தேவனுடைய மகிமையால் பிரகாசித்தான். ದೇವರ ಮಹಿಮೆಯಿಂದ ಅವನು ಪ್ರಕಾಶಿಸಿದನು. அவனை மகிமையினால் மூடி வைத்திருந்தார். ಆ ಮಹಿಮೆಯಿಂದ ದೇವರು ಅವನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமுடைய வாழ்க்கையிலே ಮಹಿಮೆಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದ ಆದಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ பாவம் செய்ததனாலே, ಪಾಪ ಮಾಡಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, பாவத்தின் விளைவாக அவன் மகிமை இழந்து போனான். ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡನು. அவனுடைய வாழ்க்கையில இருள் வந்தது. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿಯೂ ಕತ್ತಲೆಯು ಪ್ರವೇಶಿಸಿತು. அன்றையிலிருந்து ಅಂದಿನಿಂದ இயேசு இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வருகிற நாள் வரைக்கும், ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾನವನ ಅವತಾರವಾಗಿ ಬರುವ ತನಕ தேவனுடைய கிருபையினாலே மனுஷன் வாழ்ந்தானே தவிர, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸಿದನೇ ಸಹ, ஆனால் முற்றிலுமாக அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ಆದರೆ ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದನು. அதனால்தான் யோவான் முதல் அதிகாரத்தை 4-5 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ 4-5 ಇದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இவர்தான்.
ಯಾವ ಮನಸ್ಸನ್ನು ಪ್ರಕಾಶ ಮಾಡುವ ಬೆಳಕು ಇವರು ತಾನೇ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லா மனிதர்களையும் பிரகாசிக்க செய்ய முடியும். ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ತಾನೇ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ ಮನುಷ್ಯನಿಗೆ பெரிய வெளிச்சமாய் வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ದೊಡ್ಡ ಬೆಳಕಾಗಿ ಬಂದವರು ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು. இந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்கிற நாம், ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ನಾವು, அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, உன் ஒளி வந்தது, ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂತು. கர்த்தருடைய மகிமை, ದೇವರ ಮಹಿಮೆ, கர்த்தருடைய மகிமை ರಕ್ಷಕರ ಮಹಿಮೆ உன்மேல் உதித்தது, ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಿತು. இழந்து போன மனிதனுக்கு ಕಳೆದು ಹೋದ ಮನುಷ್ಯನಿಗೆ மீண்டும் அந்த மகிமை கர்த்தர் கொடுக்க வந்தார். ಪುನಃ ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡಲು ಯೇಸು ಬಂದರು. ஆனால் இத்தனை காலங்கள் நாம் ஒருவேளை முடக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்திருக்கலாம், ಇಷ್ಟು ಕಾಲ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಂತವರೇ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು, இருளில வாழ்ந்திருக்கலாம், ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸಿರಬಹುದು, வியாதி என்னும் இருள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், ಅನಾರೋಗ್ಯ ಎಂಬ ಕತ್ತಲೆ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿರಬಹುದು, கண்ணீர் என்னும் இருள் சூழ்ந்திருக்கலாம், ಕಣ್ಣೀರೆಂಬ ಕತ್ತಲೆ ಸುತ್ತಿರಬಹುದು, கடன் என்ற இருள் சூழ்ந்திருக்கலாம், ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ತುಂಬಿರಬಹುದು, தரித்திரம் என்ற இருள் சூழ்ந்திருக்கலாம், ದರಿದ್ರ ಎಂಬ ಅಂಧಕಾರ ತುಂಬಿರಬಹುದು, சாபம் என்ற இருள் நம்மை சூழ்ந்திருக்கலாம், ಶಾಪ ಎಂಬ ಅಂಧಕಾರವು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿರಬಹುದು, யாரோ செய்வினை செய்து நம்முடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கலாம், ಯಾರೋ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡಿ ನಮ್ಮ ಜೀವನವು ಅಳಿದು ಹೋಗಿರಬಹುದು. இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் ಇದು ಎಲ್ಲಾದರಿಂದ நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ನಮ್ಮ ಪ್ರಭುವಾದ ಯೇಸು அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, உன் ஒளி உன்னிடத்தில் வந்திருக்கிறது, ನಿನ್ನ ಬೆಳಕು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದಿದೆ, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது, ದೇವರ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಭಾವ ಇಳಿದಿದೆ. இந்த இருள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ಈ ಅಂಧಕಾರವು ನಿನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய ஒளிக்கு முன்பாக, ದೇವರ ಬೆಳಕಿನ ಮುಂದೆ, தேவனுடைய வெளிச்சத்திற்கு முன்பாக ದೇವರಿನ ಬೆಳಕಿನ ಮುಂದೆ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த இருளும் நம்மை சேதப்படுத்தாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಯಾವ ಅಂಧಕಾರವು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಲು ಅಸಾಧ್ಯ. முதல் மனிதனாக ஆதாமுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ಪ್ರಥಮ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? அந்த மகிமை இழந்த உடனே ಆ ಮಹಿಮೆ ಕಳೆದ ನಿಮಿತ್ತವಾಗಿ 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. 3 ಕಾರ್ಯಗಳು ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ಒಂದು அவருடைய வாழ்க்கையில ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் ஆதியாகமம், ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ವಾಕ್ಯ 10ರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அங்கே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬಹು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதினாலே, ನಾನು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ, தோட்டத்தில் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தம் கேட்டவுடனே, ತೋಟದಲ್ಲಿ ಅವರ ಶಬ್ದ ಕೇಳಿದೊಡನೆ, நான் நிர்வாணியா இருப்பதினால், ನಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ பயந்து ಭಯಪಟ್ಟು ஒளிந்து கொண்டேன். ನಾನು ಔತುಕೊಂಡೆನು. 3 காரியம் ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. 3 ಕಾರ್ಯಗಳು ಆದಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ஒன்று, தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே, ಒಂದು ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ಕ್ಷಣವೇ மகிமை இழந்து போன ஆதாமுக்கு ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಆದಾಮನಿಗೆ தான் நிர்வாணி என்று அறிந்தான். ತಾನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು இரண்டாவது, அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே பயந்தான். ಎರಡನೇದು ಅವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದ ಕ್ಷಣವೇ ಅವನು ಭಯಪಟ್ಟನು. மூன்றாவது, அவன் ஒளிந்து கொண்டான். ಮೂರನೇದಾಗಿ ಅವನು ಔತುಕೊಂಡನು. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ಇಂದು ಸಹ ಮನುಷ್ಯನ ಜೀವನವು ಈ ರೀತಿಯಾಗಿ இந்த ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. நிர்வாணம் நீக்கப்பட வேண்டும் என்று ಈ சொன்னார். ಬೆತ್ತಲೆಯು ಅಗಲಬೇಕಾದ್ರೆ தேவனுடைய மகிமை நம்மை மூடிக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னார். ಈ ಭಯ ನೀಗಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. நாம் ஒளிந்து கொண்டிருக்கிற இந்த இருளில் இருந்து ನಾವು ಔತುಕೊಂಡಿರುವ ಕತ್ತಲೆಯಿಂದ வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார். ಬೆಳಕಿಗೆ ಬರಬೇಕೆಂದರೆ நானே இந்த உலகத்திற்கு ஒளி, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, என்னை பின்பற்றுகிறவன் ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವನು இருளில் நடக்க மாட்டான். ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அவரை பின்பற்றுகிற யாவரும் ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಯಾರು அவருடைய ஒளிக்குள்ளே வந்து விடுவோம். ಅವರ ಬೆಳಕಿಗೆ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. ஆமென். கருமையானவர்களே, ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, சபையார் யாவரும் கவனிங்கள். ಸಭೆಯವರು ಗಮನಿಸಿ ಕೇಳಿ. உலகத்திலே ஆன்லைன் மூலமா காண்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கேளுங்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಈ ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡುತ್ತಿರುವ ಎಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ಕೇಳಿ. நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். ನಾವು ಜೀವನಿಸುವ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ. ஆனால் இந்த வாய்ப்பை இழந்து போகாதபடிக்கு, ಅಂದ್ರೆ ಈ ಸಂದರ್ಭವನ್ನು ಕಳೆದು ಹೋಗದಂತೆ தேவனாகிய கர்த்தர், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ನಮಗೆ ಒಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வேதத்துல ஒரு 2 பகுதியை பார்ப்போம். ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾವು 2 ಭಾಗವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே, ಲೂಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ பல வருடங்களாய் சபைக்கு வந்து போகிற ஒரு பெண்மணி, ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಸಭೆಗೆ ಬಂದು ಹೋಗುವ ಒಂದು ಹೆಂಗಸು, சபைக்கு தான் வந்தார்கள், ಅವರು ಸಭೆಗೆ ಬಂದಳು, வேற எங்கேயும் போகவில்லை, ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ, தேவனை தேடினார்கள், ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದರು. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ಆದರೆ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ಜೀವನ,
தேவாலயத்தில் வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರುವವರಿಗೆ ಇಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯ? ஆம், உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு பெண்மணி இருந்திருக்கிறார். ಹೌದು, ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಗಸು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಳು. ஒரு நாள் ஆலயத்திற்கு தேவன் அந்த இடத்துல வந்தார். ಒಂದು ದಿನ ಸಭೆಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬಂದರು. அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ಆ ಪರಿಶುದ್ಧ ದಿನದಲ್ಲಿ இயேசு இப்படி சபையிலே நாங்கள் போதிக்கப்படுகிறது போல அன்றைக்கு இயேசு போதித்தார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಿಸಲ್ಪಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸು ಪ್ರಬೋಧನೆ ಮಾಡಿದರು. ஆனால் அந்த சபையில ஒரு பெண்மணி மிகவும் கூனி குனிந்தவர்களாய் அமர்ந்திருக்கிறார்கள். ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಗಸು ಬೆನ್ನು ಬಾಗಿದವಳಾಗಿ ಕುಳಿತಿರುವುದನ್ನು ಯೇಸು ನೋಡಿದರು. சிந்தித்து பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. எத்தனையோ நேரங்களிலே இப்படி கூனியாய் போகிறவர்களை பார்த்து கேலி பரியாசம் செய்வது உண்டு. ಎಷ್ಟೋ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಗ್ಗಿ ಹೋದವರನ್ನು ನೋಡಿ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಪರಿಸಾಪ ಮಾಡಿರೋದು ನೋಡಿರಬಹುದು. ஜனங்கள் கேலி செய்கிறார்கள். ಗೆಲರು ಅವರು ಗೇಲಿ ಮಾಡ್ತಾರೆ. சில நேரங்களிலே என்ன பாவம் செய்தார்களோ, ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅವರು ಏನು ಪಾಪ ಮಾಡಿದರು, பாரு இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ಇಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்படி மனிதன் சில நேரங்களில் நியாய தீர்ப்பு கூட செய்து விடுகிறார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರು ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತಾರೆ. இவர்கள் எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் ಇದೆಲ್ಲ ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ தேவனை தேடி ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ಒಂದೊಂದು ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ஆராதனையில் அந்த மகள் பெண்மணி ஆராதனை பங்கு பெற்றிருக்கிறார். ಆ ಒಂದು ಸ್ತ್ರೀಯು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವಳಾಗಿದ್ದಳು. இன்னைக்கு எத்தனையோ தேவ கிருபை கொடுத்தும் கூட ಇಂದು ದೇವರು ಎಷ್ಟೋ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಸಹ அநேக திருச்சபைக்கு வருவதே இல்லை. ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಬರುವುದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொன்னாலே அது ஒரு கசப்பு போல இருக்கிறது. ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆಗೆ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಕಹಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತೆ. அன்றைக்குதான் விடுமுறை, ಅಂದು ಒಂದು ದಿನ ರಜಾ, அன்றைக்குதான் நன்றாய் தூங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ಅಂದೇ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಭಾವಿಸುತ್ತಾರೆ. ஆனால் தேவன் எப்படி கிருபையாய் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால், ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಕೃಪೆಯಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ, நம்முடைய வாழ்க்கைக்கு 6 நாட்கள் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ 6 ದಿನಗಳು ಕೃಪೆಯಾಗಿ ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த 7ஆம் நாளிலே 7ನೆಯ ದಿವಸದಲ್ಲಿ அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி ஆராதனை செய்யும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். 7ನೇ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ನಮಗೆ ಮಾಡಿದಂತ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಾರೆ. அநேகர் அதை அசட்டை செய்து விடுகிறோம். ಅನೇಕರು ನಾವು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனால் இந்த பெண்மணி பாருங்கள், ಆದ್ರೆ ಹೆಂಗಸ ನೋಡಿ கூனியா இருக்கிறார். ಅವಳು ಗೂನಿ ಬಗ್ಗಿದವಳಾಗಿದ್ದಾಳೆ. உலகத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. ಅವರು ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ಅವಳು ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. தேவனை நான் கனப்படுத்த வேண்டும், ನನ್ನ ದೇವರನ್ನು ನಾನು ಘನಪಡಿಸಬೇಕು, நான் என் தேவனை ஆராதிக்க வேண்டும். ನಾನು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்தார்கள். ಒಂದೊಂದು ವಾರ ಸಭೆಗೆ ಬಂದರು. ஒரு முறை இயேசு அந்த சபையில வரும் பொழுது ಒಂದು ಸಾರಿ ಯೇಸು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ அந்த பெண்மணியை பார்த்து ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ அவர் சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், ಅಲ್ಲಿ 18 ವರ್ಷ ಬಲಹೀನ ಹೊಂದಿದವಳಾಗಿ ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಇದ್ದಳು. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், ಅವಳು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಬಗ್ಗಿಕೊಂಡವರಾಗಿ ಭೂನಿಯಾಗಿದ್ದಳು ಎಂಬುದಾಗಿ இயேசு அவளை கண்டார். ಯೇಸು ಅವಳನ್ನು ನೋಡಿದರು. இயேசு அவளை பார்த்தார். ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿದರು. சபையில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நீ எந்த பேர்பட்ட நிலைமையில் அமர்ந்திருக்கிறாய்? ಯಾವ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತಿದ್ದೀಯಾ? அன்றைக்கு சரீரத்தில் அவள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ಅಂದು ದೇಹದಲ್ಲಿ ಅವರು ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಇದ್ದಿರಬಹುದು. இன்றைக்கு நீ மனதில் மனமுடைந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மகனாக வந்திருக்கலாம். ಇಂದು ಮಾನಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಾನಸಿಕ ಒತ್ತಡದಲ್ಲಿ ನೀವು நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நீ ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனாய் ஒடுக்கப்பட்டவனாய் இருக்கலாம். ಈ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಕೇಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೀವು ಸಹ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. கர்த்தர் உன்னை காண்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. மகனே மகளே, ಮಗನೇ ಮಗಳೇ, 18 வருஷமாய் சபைக்கு வருகிற ஒரு பெண்மணி, 18 ವರ್ಷವೂ ಸಭೆಗೆ ಬರತಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ತ್ರೀ, பிசாசு கட்டி வைத்திருந்தது. ಸೈತಾನನು ಅವನು ಬಂಧಿಸಿಟ್ಟಿದ್ದನು. ஜெபித்து 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 ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். நீ ಅವಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಅವರು ನಿರಾಶವಾಗಿರಬಹುದು. நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது சோர்ந்து போயிருக்கலாம். ನೀವು ಸಹ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಬೇಕಾ ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿಯಾಗಿರಬಹುದು. கடந்த வருடத்துல கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசித்தேனே, ಕಳೆದ ವರ್ಷವೂ ಸಹ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಾನು ವಿಶ್ವಾಸಿದ್ದೇನಲ್ಲ, நடக்கவில்லையே. ನಡೆಯಲಿಲ್ಲವೇ? இந்த வருடத்திலாவது நடக்குமா? ಈ ವರ್ಷವಾದ್ರೂ ನಡೆಯುತ್ತಾ? இந்த பெண்மணிக்கு செய்த அதே தேவன், ಈ ಹೆಂಗಸಿಗೆ ಮಾಡಿದ ಅದೇ ದೇವರು, உன்னை காண்கிற தேவன், ನಿನ್ನನ್ನು ನೋಡುವ ದೇವರು, நினைவுகளை அறிந்த தேவன், ನಿನ್ನ ಚಿಂತನೆಯನ್ನು ತಿಳಿದ ದೇವರು, நிலைமையை பார்க்கிற தேவன், ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವ ದೇವರು, உன்னையும் என்னை உண்டாக்கின தேவன், ನಿನ್ನನ್ನು ನನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟ ದೇವರು, கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ
சாப கேடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன், ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡ ದೇವರು, நம்மை நேசிக்கிற தேவன் ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ದೇವರು இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ಇಂದು ನಿನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ அந்த ಕೊಡಲಿದ್ದಾರೆ. பெண்மணி தம்மிடத்தில் அழைத்தார், ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ತನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆದರು, தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டினார். ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ಹಸ್ತವನ್ನು ನೀಟಿದರು. உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவள் மேல் தம்முடைய அன்பின் கரத்தை வைத்தார். ಅವರ ಮೇಲೆ ತನ್ನ ಕೈಯನ್ನು ಇಟ್ಟರು. உடனே அவள் நிமிர்ந்த தேவனை மகிமைப்படுத்தினார். ತಕ್ಷಣವೇ ಅವಳು ಸ್ವಸ್ಥಳಾಗಿ ದೇವರನ್ನು ಅವನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರು. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಚಪ್ಪಾಳೆ சொல்லுங்கள். ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತುತಿಗಳನ್ನು ஆமென். கருமையானவர்களே, ಹೌದು ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, நீ முடக்கப்பட்டவன் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே. ನೀನು ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಚಿಂತಿಸಬೇಡ. பாருங்க, ஒவ்வொரு நாளும் சபைக்கு வந்திருக்கிறார்கள், ಒಂದೊಂದು ದಿನ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, கர்த்தரை ஆராதித்து இருக்கிறார்கள். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿದ್ದಾರೆ. இப்போது கர்த்தர் அந்த மகளை நிமிரச் செய்த உடனே ದೇವರು ಅವರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ ಕ್ಷಣ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, அவள் தேவனை ಅವರು மகிமைப்படுத்தினார். ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ಆ ದೇವರು ನಿನ್ನ ಮತ್ತು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅತಿಶಯವನ್ನು ಮಾಡುವರು, நிச்சயமாக செய்வார். ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡುವರು. அது அந்த பெண்மணிக்கு மாத்திரமல்ல, ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள், ಈ ಯೇಸುವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾರೋ நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருள் அகன்று ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ನೀಗಿ ஒரு பிரகாசம் வரும் என்று சொன்னார். ಒಂದು ಪ್ರಕಾಶ ಬರುವುದಾದರೆ கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, எழும்பி பிரகாசி, ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು, உன் ஒளி உன்னிடத்துல வந்திருக்கிறது, ನಿನ್ನ ಬೆಳಕು ನಿನ್ನ ಬೆಳಗ್ಗೆ ಬಂದಿದೆ, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸುತ್ತೆ. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಾಗ, படுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ಮಲಗಿರುವಾಗ, முடக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಾಗ எழுந்து பாருங்க, ಎದ್ದು ನೋಡಿರಿ, கர்த்தர் உங்களை எழுப்பி விடுவார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. இந்த இமை பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ಈ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக ಎರಡನೆಯದಾಗಿ அப்போஸ்தலர் ಅಪೊಸ್ತಲರು 3ஆம் அதிகாரத்திலே 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அப்பொழுதுதான் திருச்சபை ஆரம்ப காலம். ಸಭೆಯು ಪ್ರಾರಂಭದ ಕಾಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் கடந்து போன பிறகு ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಪುನರುತ್ಥಾನರಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಪುನರುತ್ಥಾನರಾದ ಮೇಲೆ முதல் திருச்சபை ஆரம்பித்து ಪ್ರಥಮವಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இதே போல் அன்றைக்கு எப்படி அந்த கூனியிருந்த பெண்மணி சபையில ஆராதித்துக் கொண்டிருந்தார்களோ, ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ಗೂನಾದ ಸ್ತ್ರೀಯು ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அதே போல் ஆராதனைக்காக ஊழியக்காரர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಆರಾಧನೆಗೆ ಸೇವಕರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த ஆராதனைக்கு போகிற வேளையிலே ಆರಾಧನೆಗೆ ಹೋಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அந்த சபைக்கு முன்பதாக ಆ ಸಭೆಯ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ பல வருடங்களாய் முடக்கப்பட்ட ஒரு முடவன் அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಅವನು ಅಂಗವಿಕಲನಾಗಿ ಆ ಸಭೆಯ ಮುಂದೆ ಅವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அவன் சபைக்குள்ள போக முடியாத ஒரு மனுஷன். ಅವನು ಸಭೆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲು ಆಗದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ஆனால் அந்த பெண்மணி கூனியா இருந்தாலும் சபைக்குள்ள கடந்து வந்து விட்டார்கள். ಆ ಗೂನಿ ಆಗಿದ್ದ ಹೆಂಗಸು ಆದ್ರೆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಸಭೆಯಿಂದ ಬರ್ತಿದ್ದಳು. ஆனால் இவன் சபைக்குள்ள போக முடியாத நிலைமை. ಆದ್ರೆ ಅಂಗವಿಕಲನು ಸಭೆ ಒಳಗೆ ಹೋಗದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. முடக்கப்பட்டு இருக்கிறான். ಅವನು ಅಂಗವಿಕಲನಾಗಿದ್ದಾನೆ. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ಹೋಗಬೇಕೆಂಬ ಆಸೆ ಇದೆ. தேவனை தொழுது கொள்ள வேண்டிய ஆசை இருக்கும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬ ಆಸೆ ಇದೆ. ஏதோ ஒரு சத்துருவின் கிரிகள், ಯಾವುದೋ ಒಂದು ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆ உன்னையும் என்னையும் ನಿನ್ನನ್ನು ನಮ್ಮನ್ನು இன்றைக்கு சபைக்கு போகாதபடிக்கு ಸಭೆಗೆ ಹೋಗದ ಹಾಗೆ கட்டி வைத்திருக்கிறார். ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. பாருங்க, இந்த மனுஷன் அங்கு வருகிற போரிடத்துல பிச்சை கேட்டு அவருடைய குடும்பத்திலே பிழைப்பு நடத்தி கொண்டு வந்தார்கள். ನೋಡಿರಿ, ಈ ಮನುಷ್ಯನು ಸಭಾಮಂದಿರದ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬರುವವರ ಹೋಗುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. எல்லாரிடத்திலும் பணம் கேட்பது போல ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಕೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ஊழியக்காரரிடத்திலும் கையேந்தி கேட்கிறான். ಈ ಒಂದು ಸೇವಕರ ಬಳಿ ಅವನು ಕೈ ಚಾಚಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ஐயா, ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்க. ಅಯ್ಯ, ನಮಗೆ ಏನಾದ್ರೂ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಿ. அங்கு நிலைமை என்ன என்று சொன்னால், ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನೆಂದರೆ, அந்த ஊழியக்காரர்கள் தேவனை தொழுது கொள்ள போனார்களே தவிர ಆ ಸೇವಕರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಹೋದವರೇ ಹೊರತು அவரிடத்துல எந்த பணமோ பொருளோ இல்லை. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಣವಾಗಲಿ ವಸ್ತುವಾಗಲಿ ಅವರು ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? ನಾವಿದ್ದರೆ ಏನು ಮಾಡ್ತಿದ್ವಿ? மனமுடைந்திருப்போம். ಮನ ವ್ಯಾಪುಲಗೊಳ್ಳುತ್ತಿದೆ. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ಆದ್ರೆ ಅವರು ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ. எங்களிடத்துல பணம் இல்லை, உண்மைதான். ನನ್ನೆತ್ತ ಹಣ ಇಲ್ಲ, ನಿಜ. எந்த காசு பொண்ணு வெள்ளிய நம்ம எங்களிடத்தில் இல்லை, ಯಾವ உண்மைதான். ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಅಸ್ತಸ್ತು ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ. ஆனா எங்களிடத்தில் ஒருவர் இருக்கிறார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಬಳಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. எங்களிடத்தில் ஒருவர் இருக்கிறார். ನಮ್ಮ ಬಳಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. பணத்தை காட்டிலும், ಹಣಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ, வெள்ளியை காட்டிலும், ಬೆಳ್ಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ, பொன்னை காட்டிலும் ಚಿನ್ನಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ எங்களிடத்தில் ஒருவர் இருக்கிறார். ನಮ್ಮ
ಬಳಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. எங்களை மீட்டெடுத்த தேவன், ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ದೇವರು, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், ನಮಗಾಗಿ ಜೀವ ಕೊಟ್ಟ ದೇವರು. நான் மறுதலித்தவன், ನಾನು ನಿರಾಕರಿಸಿದವನು. அப்படிப்பட்ட மறுதலித்த என் மேல் அன்பு வைத்து ನಿರಾಕರಿಸಿದ ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ತೋರಿ என்னை அபிஷேகித்து ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿ எனக்குள்ளே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ಅವರು ನನ್ನ ಒಳಗೆ ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நான் உனக்கு சொல்லுகிறேன், ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, என்னிடத்திலே பொன்னோ வெள்ளியோ அல்ல, ನನ್ನ ಬಳಿ ಚಿನ್ನವೋ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಯಾವುದು ಇಲ್ಲ, என்னிடத்தில் இருக்கிறவரை நான் கொடுக்கிறேன். ನನ್ನ ಬಳಿ ಇರುವವರನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டினான் பேதுரு. ಅವರ ಪ್ರೀತಿ ಹಸ್ತವನ್ನು ನೀಡಿಸಿದ್ರು அவன் ಪೇತ್ರನು. ஏதோ கிடைக்கும் என்று பிச்சைக்காரன் அவன் கரத்தை நீட்டினான். ಅವನು ಏನೋ ದೊರಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಭಿಕ್ಷಗಾರನು ಅವನ ಹಸ್ತವನ್ನು ನೀಡಿ, ஊழியக்காரன் அவருடைய கரத்தை பிடித்து ಸೇವಕರು ಅವನ ಹಸ್ತವನ್ನು ಹಿಡಿದು, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ನಜರೇಯನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಹೆಸರಿನಲ್ಲಿ நான் உனக்கு சொல்லுகிறேன், ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, எழுந்து நட. ಎದ್ದು ನಡೆ. உடனே எழுந்தான். ತಕ್ಷಣವೇ ಎದ್ದನು. பல வருடங்களாய் முடக்கப்பட்டிருந்தவன், ಅನೇಕ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಅಂಗವಿಕಲಾಗಿದ್ದಂತವನು, கட்டப்பட்டிருந்தவன், ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವನು, தேவாலயத்துக்கு போகிறவர்களை பார்த்து ஏங்கினவன், ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬರುವವರನ್ನು ಹೋಗುವವರನ್ನು ನೋಡಿ ನಿರೀಕ್ಷಿಸಿದವನು. இவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு போகிறார்களே, ಇವರೆಲ್ಲ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರಲ್ಲ, உள்ளே போகும்போதோ சந்தோஷமாய் போகிறார்கள், ಒಳಗೆ ಹೋಗುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ, வரும்போதோ சந்தோஷமாய் வருகிறார்கள். ಸಂತೋಷವಾಗಿ ಬರ್ತಾರೆ. நான் காலாகாலமா இங்க பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறேனே, ನಾನು ಅನೇಕ ದಿನಗಳಲ್ಲಿ ಇಂದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ஒரு ಬೇಡುತ್ತಿದ್ದೇನೆ. நாளும் இந்த ஆலயத்திற்குள் போக முடியவில்லையே. ಒಂದು ದಿನ ನೀನು ಆಲಯಕ್ಕೆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಲು ಆಗಲಿಲ್ವಲ್ಲ ஏங்கிக் கொண்டிருந்தான். ಎಂದು ಬಯಸುವನಾಗಿದ್ದ. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದೇನು? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. அருமையான வேத சத்தியம். ಸುಂದರವಾದ ಒಂದು ಸತ್ಯ. உடனே நடந்தது என்ன? ತಕ್ಷಣ ಅವನು ಎದ್ದನು. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ನಾವು ಓದುತ್ತೇವೆ, ಕೇಳಿ. 8வது வசனம். ವಾಕ್ಯ 8. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ಅವನು ಆರಿ ನಿಂತು ನಡೆದಾಡಿದನು. ನಡೆಯುತ್ತಾ ಹಾರುತ್ತಾ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವಾಲಯದೊಳಗೆ ಅವನು ನಡೆಯುತ್ತಾ ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನಾವು ಕೊಡ್ತೇವೆ. தேவாலயத்துக்கு வெளியில அமர்ந்து கொண்டு ದೇವಾಲಯದ ಒಳಗೆ ಕುಳಿತುಕೊಂಡು ஏங்கிக் கொண்டிருந்தவனுக்கு, ಅವನು ನಿರೀಕ್ಷಿಸಿದವನಿಗೆ, தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ சரீரத்தில் ஒரு புதிய பலன், ಅವನ ದೇಹದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಬಲ, புதிய பலன் ಹೊಸ ಒಂದು ಬಲ கொடுத்தவனை எழச் செய்து ಕೊಟ್ಟು ಅವನಿಗೆ ಹೆಪ್ಪಿಸುವಂತೆ, அந்த ஆலயத்தை வந்து துதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಅವನು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತೆ ದೇವರು ಕೃಪೆ ತೋರಿದನು. வாழ்க்கையில, ಒಂದು ಪಕ್ಷ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ எந்தெந்த காரியத்துல முடக்கப்பட்டு இருக்கிறது, ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறீங்களா? ಅನೇಕ ಪಾಪ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವಾ? கீழ்ப்படியாமல் போனதனால் எல்லா வியாபாரத்திலே நஷ்டமா? ಅವಿಧೇಯರಾದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ನಷ್ಟ ಹೊಂದಿದ್ದೇವಾ? நல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன், அது இழந்து போட்டீர்களா? ನಾವು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದು ಅದು ಕಳೆದುಕೊಂಡೆವಾ? ஒருவேளை கம்பெனியில் திடீரென்று உடைய வேலையிலிருந்து எடுத்து விட்டார்களா? ಇಲ್ಲದ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ತಕ್ಷಣ ನಿಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟರ? அநேக பிரச்சனையினால் உன் வாழ்க்கை இருள் சூழ்ந்து இருக்கிறதா? ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ತುಂಬಿದ, இருள் மூடி கொண்டிருக்கிறதா? ಕತ್ತಲೆ ತುಂಬಿಕೊಂಡಿದ? கவலைப்படாது, ದುಃಖಿಸಬೇಡ. கர்த்தர் சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, எழும்பு, ಎದ್ದೇಳು, எழும்பி பிரகாசி, ಎದ್ದೇಳು, ಪ್ರಕಾಶ, உன் ஒளி வந்திருக்கிறது, ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂತು, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. ಯೇಸುವಿನ ಬೆಳಕು ನಿನ್ನ ಮೇಲೆ நீ ಉದಯಿಸಿದೆ. எவைகளெல்லாம் கடந்த வருடத்தில் எழுதையோ, ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಹಳೆಯ ವರ್ಷದಲ್ಲಿ ನೀವು ಕಳೆದೆಯೋ, எவைகளெல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறாய், ಯಾವುದೆಲ್ಲ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ರಕ್ಷಕರಾದ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, எழும்பு, ನೀನು ಎದ್ದೇಳು, எழும்பி பிரகாசி, ಎದ್ದೇಳು, ಪ್ರಕಾಶ, வார்த்தை விசுவாசி, ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ, வார்த்தையை நம்பு, ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬು. கர்த்தர் உன் வாழ்க்கையில பிரகாசிப்பார். ದೇವರು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் அவருடைய மகிமை காண்பீர்கள். ನೀವು ಅವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனாலே நண்பார்ந்த சகோதர ಅದರಿಂದ சகோதரி, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, திருமணமாகவில்லையே, ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, கல்யாணமாகி எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே, ಮಕ್ಕಳಾಗಿ ಪುತ್ರ ಸಂತಾನವಿಲ್ಲ, நல்ல வேலை இல்லையே, ಒಳ್ಳೆ ಕೆಲಸವಿಲ್ಲ, என் பிள்ளைகள் ஊதாரியா இருக்கிறார்களே, ನನ್ನ ಮಕ್ಕಳು ದುಂದುಗಾರರಾಗಿದ್ದಾರೆ, என்றைக்கு மனம் திரும்புவார்களோ, ಯಾವಾಗಲೂ ಮನೆ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஐயோ என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಲ್ಲ, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, ನನ್ನ ಗಂಡ ನನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, சரியான குடும்பத்தை நடத்த வேண்டிய பொருளாதாரங்கள் இல்லையே, ಈ ರೀತಿಯಾಗಿ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲು ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೌಲಭ್ಯಗಳಿಲ್ಲವೇ, முடக்கப்பட்டவன் ஏங்கினது போல ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? ವಂದಿಸಲ್ಪಟ್ಟವನಂತೆ ನೀನು ನಿರೀಕ್ಷೆ ஒரு ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೀಯಾ? முறை இந்த வார்த்தையை விசுவாசித்து பார். ಒಂದು ಸಲ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿ, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்காது, ಕುಳಿತಿರೋ ಜಾಗದಲ್ಲೇ ಕುಳಿತಿರಬೇಡ, எழுந்திரு, ಎದ್ದೇಳು,
கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಿದ್ದಾರೆ. ஊழியர்கள் முடக்கப்பட்டு இருக்கிறதா? ಸೇವೆ ಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದಾ? ஊழியத்திலே சோர்வு வந்திருக்கிறதா? ಸೇವೆಯಲ್ಲಿ இந்த ನಿರೀಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி விட்டு பின்வாங்கி போயிருக்கிற ஊழியக்காரர்களே, ಈ ಸೇವೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹಿಂಜಾಯ್ದು ಹೋಗಿರೋ ಸೇವಕರೇ, கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ನಿರುತ್ಸಾಹಬೇಡ, எழும்பு. ಎದ್ದೇಳು, எழுந்து போன மகிமையை ಕಳೆದು ಹೋದ ಮಹಿಮೆಯನ್ನು மீண்டும் கொடுக்கும்படிதான் நான் வந்தேன். ಪುನಃ ಕೊಡಲು ನಾನು ಬಂದೆನು. மீண்டும் கொடுக்கும்படிதான் வந்திருக்கிறேன். ಪುನಃ ಕೊಡಲು ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. ஆளனின் வார்த்தை விசுவாசி. ಅದನ್ನ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು உன்னை ವಿಶ್ವಾಸ. எடுத்து நான் பயன்படுத்துவேன். ನಿನ್ನ ಎತ್ತು ನಾನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇನೆ. அதனால ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ಆದ್ರೆ ಸೇವಕರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, விசுவாசியா இருந்தாலும் சரி, ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರೂ ಸರಿ, கிறிஸ்து அல்லாதவர்களா இருந்தாலும் ಕ್ರಿಸ್ತ சரி, ಅಲ್ಲದವರಾಗಿದ್ದರೂ இந்த ಸರಿ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ಈ விசுவாசிக்கிறார்களோ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಂದ ಯಾರೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾರೋ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றி ಅವರ ಜೀವನದಲ್ಲಿರುವ ಅಂಧಕಾರವನ್ನು ನೀಗಿಸಿ தேவன் ஒளியை பிரகாசிக்க செய்வார். ದೇವರು ಬೆಳಕನ್ನು ಪ್ರಕಾಶಿಸ ಮಾಡ್ತಾರೆ. ஆசீர்வாதத்தை பிரகாசிக்க செய்வார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪ್ರಕಾಶಿಸ ಮಾಡ್ತಾರೆ. வியாதிகளை சுகப்படுத்துவார். ಅನಾರೋಗ್ಯವನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತಾರೆ. பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பார். ಪಾಪ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நல்ல வேலைகளை கொடுப்பார். ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ ಕೊಡ್ತಾರೆ. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ತಾರತಮ್ಯವನ್ನು ನೀಗಿಸಿ தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார். ದೈವಿಕ ಸಮಾಧಾನದಿಂದ ತುಂಬುತ್ತಾರೆ. தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வார். ನಿಮ್ಮ ಔಷಧಗಳೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ನೀವು ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣವೇ? கண்களை மூடி ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ சிறப்பாக ನಾವು கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ಕೃಪೆ ಉಳ್ಳವಳೆ ದೇವರೇ, இந்த காலை வேளைக்காய் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಮುಂಜಾನೆ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வருடத்தின் முதல் நாளிலே ಈ ವರ್ಷದ ಪ್ರಥಮ ದಿನದಲ್ಲಿ இப்படியா எங்களை ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தீரே. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಟ್ಟು ಸೇರಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಕೃಪೆ ತೋರಿದ್ದೀರಾ. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ನಾವು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. உம்முடைய கிருபையினாலும் ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ, உம்முடைய இரக்கத்தினாலும் ನಿಮ್ಮ ಕರುಣೆಯಿಂದ, நீர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையின்படி ನೀವು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ உம்முடைய பிள்ளைகளை ஏழ்மை பிரகாசிக்கும்படி ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ, உம்முடைய ஒளியை உம்முடைய பிள்ளைகள் முகத்தின் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಬೆಳಕು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்கட்டும். ಈ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ஒவ்வொருவர் எழுந்து பிரகாசிக்கட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರು ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. எழுந்து போனதை பெற்றுக்கொள்ளட்டும். ಕಳೆದು ಹೋದದನ್ನು வியாதியிலிருந்து சுகம் பெறட்டும். ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು, அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைத்து ಅಧಿಕಾರಿಗಳ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಕೃಪೆ ದೊರಕುವಂತೆ, நல்ல வேலைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ಒಳ್ಳೆ ಕೆಲಸವು ದೊರಕುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. வயது கடந்து கொண்டு போகிறதே, ಅಯ್ಯೋ ಪ್ರಾಯ ಆಗುತ್ತಿದೆ, பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை இல்லை என்று சொல்லி ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಜೀವನವಿಲ್ಲ ಎಂದು ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ನಿರೀಕ್ಷಿಸುವ நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಬಾಳಿನ ಸಂಗಾತಿಯನ್ನು ಕೊಡುವಾಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஒருவேளை கணவன் மனைவி ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಡೈವರ್ಸ್ ಆಗಿರಬಹುದು. அதை கூட மீண்டும் நீர் இணைத்து வைக்கும்படியா நாங்கள் ಅದನ್ನು ஜெபிக்கிறோம். ಸಹ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗಿ ಅದನ್ನು ಒಗ್ಗೂಡಿಸಬೇಕಾಗಿ கருத்து வேறுபாடுகள் நீக்கப்பட்டு ಸಮಸ್ಯೆಗಳು ಬೇರಾಗಿತ್ತು, மீண்டுமாய் ஒற்றுமையாய் சேர்க்க போகிறமைக்காய் நன்றி. ಪುನಃ ಅವರನ್ನು ಒಗ್ಗೂಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ವಂದನೆ. திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ಮದುವೆಯಾಗಿ ಮಕ್ಕಳ ಪುತ್ರ ಸಂತಾನ ಇಲ್ಲದವರಿಗೆ இந்த வருடத்திலே ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ பரிசுத்த இயேசு சபையிலே ಪರಿಶುದ್ಧ ಯೇಸು ಸಭೆಯಲ್ಲಿ 2025 வருடத்திலே 2025 ವರ್ಷದಲ್ಲಿ 5 என் அன்பு சகோதரிகளுக்கு 5 ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಗೆ, பல வருடங்களாய் காத்திருந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಕಾದಿದ್ದ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த தேவன், ಗರ್ಭಿತ ಪುತ್ರ ಸಂತಾನವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು, சாட்சியா எங்களிடத்துல சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ இந்த வருடத்திலும் ಈ ವರ್ಷದಲ್ಲೂ இன்னும் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, ಇನ್ನು ಪುತ್ರ ಸಂತಾನ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವ್ಯಾಕುಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ, சமுதாயத்தில் வெட்கப்பட்டு இருக்கிறார்களோ, ಸಮುದಾಯದಲ್ಲಿ ದುಃಖದಲ್ಲಿದ್ದಾರೆ, அந்த பிள்ளைகள் பிரகாசிக்கும்படி ಆ ಮಕ್ಕಳು ಪ್ರಕಾಶಿಸುವಂತೆ உம்முடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಗರ್ಭಚೀಲವನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. திருமணமாகி காத்திருக்கிற ஒவ்வொரு என் அன்பு சகோதரிகளை ಮದುವೆಯಾಗಿ ಕಾದಿರುವ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯಕ್ಕನುಸಾರವಾಗಿ கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ಗರ್ಭಚೀಲವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. நிகழ்ச்சியின் வழியாய் ಈ ಒಂದು ಮಾಧ್ಯಮ ಮುಖಾಂತರ சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ இருள் அகற்றி ಅಂಧಕಾರ ನೀಗಿ ஒளி பிரகாசிக்கட்டும். ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸಲಿ. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ಮಗಿವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆசீர்வாதத்தால் நிரப்பும். ಆಶೀರ್ವಾದದಿಂದ ತುಂಬಿರಿ. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. மீண்டுமாய் ஒரு வருஷம் விஷ் ஹாப்பி நியூ இயர். ಪುನಃ ಮತ್ತೊಂದು ವರ್ತಿ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು. வருடம் முழுவதுமாய் உங்களை கர்த்தர் பாதுகாத்து. ಇಡೀ ವರ್ಷವೂ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾದು ಕಾಪಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Thank you.
ಥ್ಯಾಂಕ್ ಯು. ವಂದನೆ. ಸ್ತೋತ್ರ.